நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரைடர் ஜாப் தவிர வேறு ஏதாவது வேகன்சி இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சவுதி அரேபியாவில் மட்டும் இல்லை, சவுதி அரேபியா, துபாய், ஸோ இந்த 2 கண்ட்ரிலேயும் இப்போ வேகன்சி இருக்குது. ஸோ ரைடர் ஜாப்பை தவிர இன்னும் நிறைய பேர் ரைடர் ஜாப் தவிர வேறு ஏதாவது வேகன்சி இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது வகையான இன்ட்ரோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ரூமில் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து டே என்னன்னு பார்த்தீங்கன்னா டே 8ங்க. ஸோ என்னடா டே 8 அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கிவ்அவே கொடுக்குறோம் இந்த மாதம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈமோஜி வச்சிருப்போம். அந்த ஈமோஜியை கரெக்டாக யார் கெஸ் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த கிவ்அவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரூம்லேருந்து இன்ட்ரோ கொடுக்குற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி வெளியேந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். வெயில் பின்னால் வந்து பளிச்சுன்னு அடிக்கிறேன், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஒரு ஆர்டர் வேறு வந்துடுச்சு. ஒரு நிமிஷம், ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ டே 8 பக்காவாக வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி டே 8 சரிங்களா. நேற்று டே 7, இன்றைக்கி டே 8. என்னடா டே 8 டே 7னா நம்ம வந்து கிவ்அவே கொடுக்குறோங்க நம்ம சேனலில். ஸோ அந்த கிவ்அவேக்கான இந்த கவுண்டிங் தான் இது. ஸோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஸோ நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். ஸோ கிவ்அவேக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த மாதம் டிசம்பர் மாதம் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம். 10,000, 8,000, 5,000 டோட்டலாக 3 கிவ்அவேஸ் கொடுக்குறோம் நம்ம. ஸோ எந்த மாதிரி கொடுக்குறோம், எப்படி நீங்கள் இந்த கிவ்அவேல இது பண்ணலாம் அப்படின்னா வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஈமோஜி வச்சுருப்போம். ஏதாவது ஒரு பார்ட்டில், அது கடைசியாக இருக்கலாம், இல்லை கடைசி முந்தினாக இருக்கலாம், எதுலேயோ ஒரு இடத்துல நம்ம வச்சுருப்போம். அதை நீங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இப்படி நம்ம 30 நாள் 30 வீடியோ போடும். அந்த 30 நாள் 30 வீடியோலையுமே வச்சுருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக கெஸ் பண்ணி இது பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் பேக்கு 10,000 rupees சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் கிவ்அவே. ஸோ அது வந்து ஃபஸ்ட் யார் சென்ட் பண்ணுறா அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆகும், செகண்ட் யார் சென்ட் பண்ணுறா அவங்க செகண்ட், தேர்ட் யார் சென்ட் பண்ணுறா அவங்க தேர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கிவ்அவேல இது பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ 4:30 தான் நம்ம வந்து மொதல் ஆர்டர் எடுத்துருவோம். ஜான் பர்கரில் எடுத்தோம், இப்போ கொண்டு போயிட்டுருக்கேன். 4.2 கிலோமீட்டருங்க. மை காட், தவறு அம்மாடி, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் கவனிக்கவே இல்லை, பின்னால் வண்டி நான் ஏதோ ஃபஸ்ட் லைனில் நான் போயிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு சடார்னு வரேன். நல்ல வேலை அந்த அவுடியை நம்ம பக்கத்தில் தான் வந்திருக்கு, அதனால் தப்பிச்சேன். இல்லைன்னா அம்புட்டு தான் எனக்கு கோவம் வந்திருக்கும். சரி, அவனுக்கு கோவம் வந்திருக்கேன், நான் தான் தப்பாக வந்தேன். சரிங்க, அவன் நேற்று ஒரு கடைசி ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டரும் சரியில்லை, டைமிங்கும் சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். கடைசி ஒரு 2 வீக்காக 1 வீக்கில் லாஸ்ட் மந்த்து சேம். இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் எல்லாமே. நம்ம புக்கிங் பண்ண செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி. நம்ம நைட்டு பார்த்தா 12 மணிக்கு நம்ம கிளம்பி ரூம்லேருந்து வந்திருக்கணும். பட் எல்லா நாளுமே 3 மணிக்கு தான் நம்ம கிளம்பி ரூம்லேருந்து வரோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சோம்பேறி ஆகி ப்ராப்பராக ஆர்டர் எடுக்க முடியல. ஏன்னா இந்த கடைசி ஒரு வாரமும் சரி, போன மாதம் கடைசி ஒரு வாரமும் சரி 10, 15 ஒரு நாளும் கம்ப்ளீட் பண்ணலாங்க. எல்லா நாளுமே 10, 12. ஸோ இந்த வீக்கில் லாஸ்ட் 3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா 10 வரலங்க. நேற்று தான் 10, நேற்று 10, அதுக்கு முந்தின நாள் 8, அதுக்கு முந்தின நாள் 7. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமாக ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் ஆர்டர் எடுத்தால் அதுக்கு வார்னிங் ஒன்று உண்டுங்க. ஸோ ஃபஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங். ஃபஸ்ட் வார்னிங்கில் சொல்லிடுவாங்க. ஸோ செகண்ட் வார்னிங்லாம் மாதிரி பண்ணால் நம்மளை 2 days சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இல்லை. ஸோ செகண்ட் இதுனா 2 days சேலரி கட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வேலை பார்ப்போம், சேலரி கிடையாது அந்த 2 நாளுக்கும். தேர்ட் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 days இல்லை 30 days நம்மளோட ஐடியா சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் ஏதோ இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கேங்க. பார்க்கணும். 2வது போன மாதம் சம்பளம் வேறு ரொம்ப கம்மி தான் நமக்கு. ஏன்னா ஆர்டர் ரொம்ப கம்மி. நம்ம சொன்னோம்ல 300 ஆர்டர்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அதனால தான் இந்த மாதம் அதிக சேலரி எடுக்கணுங்கிறனால இந்த சேலஞ்ச் வீடியோ அக்செப்ட் பண்ணி சேலஞ்ச் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சவுதியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ நம்ம சேனலில் வரோம். நம்ம இங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டு, மேபி நீங்கள் சவுதிக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இல்லாமல் சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி பற்றி நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். நம்மளால் நிறைய பேர் இங்கே வந்து சவுதியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 பேர் காருக்கு வந்திருந்தவங்க, அவங்களும் வந்து இங்கே ஓகே செட்டில் ஆகி லைசன்ஸ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ நேற்று நம்மளோட பைக்கர்ஸ் 14 பேர் வராங்கன்னு பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன திருத்தம், 45 பேர் வந்திருக்காங்க நேற்று. ஸோ அவங்க நேற்று தான் வந்து லான்ச் ஆகினாங்க 7ஆம் தேதி. ஸோ நேற்று தான் வந்திருந்தாங்க. இன்னொரு 3-4-5 நாளில் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிடும். அப்புறம் அவங்க ஜாபுக்குள்ளே இறங்கிடுவாங்க. எல்லாமே செட்டுங்க. நம்ம போடுற வீடியோஸில் கிடச்சி நிறைய பேர் அவங்களுக்கு இதாக தான் கிடச்சிருக்கு, அதிர்ஷ்டம் தான் வந்துட்டாங்க எல்லாரும் இங்கே வந்து இப்போ லைசன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் எல்லாருக்கும் நம்ம போடுறது எதுவுமே ஃபேக் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஸோ நம்பிக்கை இல்லையா, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அவங்களெல்லாம் காமிப்போம். ஏன்னா அவங்கள போய் மீட் பண்ண வேண்டியிருக்கேன், இன்னும் மீட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்களும் சம்பாதிக்கலாம், அவங்க கஷ்டத்தையும் நம்ம போக்கலாம், பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஆச்சு மச்சா ஆர்டரே வரலங்க, சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன், ஆர்டர் வந்த மாதிரி இல்லை. டிராஃபிக்கும் பாருங்கள், பங்கமான டிராஃபிக்கில் இருக்கேன், போகவே முடியல. எல்லாம் இந்த மஸ்குட்டி மாதிரி போகுது, மஸ்குட்டி மாதிரி அப்படியே ஊந்து 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 போகுது. மஸ்குட்டி வேகமாக போச்சுன்னா பரவாயில்ல, ஸ்லோவாலாம் ஊந்துட்டு கிடக்கு. இங்கே இருங்க. பைத்தியக்காரன். வானே, எனக்குன்னே வருவீங்களோ எல்லாரும்? இந்த இண்டிகேட்டர்லாம் கலத்தி வீசிடுங்க தயவுசெய்து, இண்டிகேட்டர்லாம் யாரும் வைக்காதீங்க. அப்புறம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அதை? எடுத்தாச்சு, ஃபோன் வைக்கிறோம், கிளம்பி போகிறோம். எவ்வளோ தூரம்? அப்பா 9 கிலோமீட்டர் போட்டிருக்கான்னா டிராஃபிக் எவ்வளோ போட்டிருக்கான்? 19 நிமிஷம். அம்மாடி, என்னடா இது உலகம். அவர் பயந்துட்டார் அந்த காருக்கார், எங்கே மேலே விட்டுருவான் அவங்ககிட்ட. பயப்படாதீங்க அங்கிள், மங்கம்மா வண்டி ஓட்டுவேன். ஸோ என்ன வீடியோவே அப்லோட் பண்ணலாங்க, என்ன பண்ண நேரத்துக்குலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன், பட் அப்லோட் பண்ணல இன்னும், அது ஒரு கஷ்டமாக இருக்குது. நேற்று நைட்டு போயிட்டு என்ன பண்ணேன், தேவையில்லாமல் உட்காந்து லக்கி பாஸ்கர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி. அதனால் நேற்று எடிட்டிங் பக்கமே போகலங்க, தேவையில்லாதது. ஏன்னா அந்த படம் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன் இங்கே தேட்டரில் சவுதியில். திரும்ப தேவையில்லாமல் ஃபோன்லேயும் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா வேஸ்ட்டாக போச்சு. இல்லைனா நேற்று எடிட்டிங்கை பாதி முடிச்சிருப்பேன், கட்டிங் ஒர்க்லாம் முடிச்சிருப்பேன். இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டை போட்டு கலர் கரெக்ஷன் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் போட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் டைம் 5 ஆயிடுச்சு. ஏன்னா 50 மினிட்ஸ் இருக்குது, 55 மினிட்ஸ் இருக்குது. ஆனால் வாய்ப்பு இல்லை, அது மட்டும் அப்லோட் பண்ணுறக்கும் எடிட்டே முடிக்கலன்னா அதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறது? லித்தியம் அயான் பேட்ரி, யாரோட பவர் பேங்க்கு கீழே விழுந்து செதறி கிடக்கு. ஸோ தேங்க்யூ. இங்கே பாருங்க, இதுதான் நான் பார்த்ததுல இங்கே கொஞ்சம் பெரிய இது. ஏன்னா இதுக்கப்புறம் நல்லா பணக்காரங்க இருக்கிறது கொஞ்சம் கீழே இருக்குது. இந்த யாஸ்மின் சரௌண்டிங்கில் இது நல்ல ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல். இங்கே மாஸ்க் அப்படிங்கிறாங்க, சிலர் மஸ்ஜித்மாங்க, நமக்கு இது பள்ளிவாசல் தான். ஆனால் இங்கே ஒரு விஷயம் உண்டு, அந்த விஷயம் உங்களுக்கு நான் பிறகு சொல்கிறேன். நான் அதிகமாக இங்கே தான் அது பார்த்துருக்கேன். யாராவது இறந்து போனாங்கன்னா அவனுக்கு இங்கே தான் முதல்ல கொண்டு வந்து வச்சு அந்த ப்ரேயர் பண்ணுறதுலாம் இங்கே தான் முதல்ல நடந்தேன். அதுதான் அதிகமாக இங்கே பார்த்தது. மற்றபடி இதே மாதிரி நிறைய இன்னும் 2-3 இடத்துல இருக்கான்னு அங்கெல்லாம் அதிகமாக பார்க்கல, இங்கே தான் நிறைய பார்த்தது. அப்படி கொடூரமாக இருக்கும், பயமாக இருக்கும், அதான் உண்மை. வானே ஓம்பாட்டுக்கு வானே, யார் கேப்பா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 7வது ஆர்டர். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:15 ஆச்சுங்க. ஸோ ஒரு மணி நேரம் பிரேக்கு. ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கேமு, 1 மணி நேரம் பிரேக் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஆர்டர் 7வது ஆர்டரு. தெரில இந்த மாதம் என்ன கதை, என்ன ஆக போகிறேன் ஒன்றும் தெரில, பார்ப்போம். ஆல்ரெடி போன மாதம் நவம்பர் மாதம் ஆர்டர் பெருசாக பண்ணல, அதிலே ஆர்டர் ரொம்ப கம்மியாகும். அது இந்த மாதம் இப்படி ஓடிட்டுருக்கு. நாளையிலேருந்து கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதுங்க,
கேமு மூலம் நாளைக்கு போயிட்டு இன்னைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். அப்புறம் அதான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ஆர்டர் ரொம்ப கம்மி. ரெண்டாவது காலையில் வர்ற டைமும் அதிகம். 3 மணிக்கு தான் வாரேன். முன்னாடி பார்த்தா 12 மணிக்கே வந்திருக்கணும். ஸோ அதனால் நாளையிலேருந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வரணும். கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லைங்க. இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். அமௌண்ட் இல்லாதனால ரூமில் உட்காந்து குக் பண்ணி சாப்பிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால தான் லேட் ஆகுது. இதே கையில் ஒரு அமௌண்ட் இருந்துன்னு வைங்களேன், ஸோ ரன்னிங்லேயே ஏதாவது ஒரு கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடையில் சாப்பிட்டு இது பண்ணிடலாம். எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா.